ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனல் காயல் சமையல் பகுதியில் சமையல் கிடையாது. லேடிஸ்க்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, எங்கே போனாலும் நம்ம ஷாப்பிங் பண்ணுவோம். அதுவும் பெண் குழந்தைங்க இருக்கிற வீட்டில் இந்த ஹேர் பேண்ட், ஹேர் கிளிப்புக்கு அளவே இல்லை. பார்க்குற இடத்துல எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருப்போம். ஸோ அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ண பொருட்கள் எல்லாம் நம்ம வீட்டிலையே அதிக செலவு இல்லாமல் ஆர்கனைஸ் பண்ணுறது எப்படின்றதான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டிலையே தேவையில்லாமல் எக்கச்சக்கமான பொருட்கள்லாம் கிடக்குது. அந்த பொருளெல்லாம் வச்சு நம்ம யூஸ்ஃபுல்லான ஒரு பொருளாக ஒன்று இல்லை 4-5 வெரைட்டிஸ் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஹேர் பேண்டுக்கோ, ஹேர் கிளிப்புக்கு, அப்புறம் என்ன இதெல்லாம் ஸ்டோர் பண்ணுறது எப்படின்றதெல்லாம் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஹேர் கிளிப்பெல்லாம் எப்படி ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய சில பொருட்களை நம்ம யூஸ் பண்ணாலே சூப்பரான ப்ராடக்ட் ரெடி ஆகிடும். நான் இப்போ எடுத்துருக்கிறது பேம்பூ ஸ்டிக்கு. சிக்கன் டிக்கா, கபாப், பன்னீர் டிக்காலாம் செய்யக்கூடிய அந்த ஸ்கியூவர்ஸ் தான். இதில் நீங்கள் அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம். இல்லைன்னா உங்ககிட்ட என்ன ஸ்டிக் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதில் நான் திக்காக இருக்கட்டும் அப்படின்ட்டு 2 ஸ்டிக்கு எடுத்துருக்கேன். இதை நம்ம நார்மலாக நாட் போடுற மாதிரி நாட் போட்டுப்போம். இதை இப்போது ட்ரையாங்கிள் ஷேப்பில் நான் எடுத்துருக்கிறதுனால இந்த சைடில் கொஞ்சோண்டு இடம் விட்டு இந்த சைடில் இது உங்களுடைய கொஞ்சம் க்ரியேட்டிவிட்டி இருந்தாலே போதும். நம்ம வீட்டில் உள்ள திங்ஸை வச்சு, வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சே நம்ம அழகாக எல்லாமே டிசைன் பண்ணலாம். இப்போ நான் சாதாரண ஸ்கியூவரை வச்சு இந்த நூலை வச்சு நான் கட்டியிருக்கிறேன். இதுக்கு மேலே உங்களுக்கு என்னென்ன டிசைன் பண்ணணுமோ இஷ்டப்பட்டதை நம்ம பண்ணிக்கலாம். நம்ம பயன்படுத்தக்கூடிய குச்சி ஆனால் மட்டும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதனால் பேஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் போதும். இப்போ பாருங்கள், 3 பக்கமும் நாட் போட்டு வச்சுருக்கேன். இதுக்கு மேலே நம்ம டிசைன் செல்லோ டேப் சுற்றினாலும் நல்லாயிருக்கும், இல்லை பெயிண்ட் பண்ணாலும் நல்லாயிருக்கும். இதெல்லாம் அல்லது சும்மா சாதாரணமாக வீட்டில் தானே இருக்குது அப்படின்னு வச்சுட்டாலும் ஓகே. இதில் நான் இந்த ஸ்பார்க்கலியாக வரக்கூடிய, கில்டரில் வரக்கூடிய இது 5 ரூபா தான் செல்லோ டேப்பு. அதை நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். ஒரு 10 நிமிஷம் வேலை தான் இது. கொஞ்சம் க்ரியேட்டிவிட்டி இருந்துச்சுன்னா இன்னும் நல்லாவே பண்ணலாம். இது ஒரு பேசிக் ஐடியான்றதுனால நான் இதை கொடுத்துருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்டதை நீங்கள் செஞ்சுக்கலாம். பகுதிக்கும் நான் செல்லோ டேப் கொடுத்துருக்கேன். கீழே நான் லேஸ் கொடுக்குறேன். அந்த லேஸ் நல்லா திக்காக இருக்கணும். இதை நம்ம மேலே அந்த 2ஆக வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த இடத்துல க்ளூகன் போட்டு ஒட்டினாலும் சரி, இல்லைன்னா நீங்கள் ஊசி நூல் வச்சு தச்சிக்கிட்டாலும் சரி, உங்களுக்கு விருப்பமான இடத்துல நீங்கள் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரட்டும் அப்படின்ற மாதிரி இந்த டிசைனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்ட டிசைனில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கங்க. நம்ம நூல் வச்சு தைக்கும் போதும் சரி, இல்லை க்ளூ ஸ்டிக் வைக்கும் போதும் ஒரு லேஸுக்கும் இன்னொரு லேஸுக்கும் நடுவில் 1 இன்ச் அளவுக்காவது உங்களுக்கு கேப் இருக்கிற மாதிரி பார்த்துங்க. இப்போ நமக்கு ஹேங்கர் ரெடி ஆகிடுச்சு. எங்கே வேணாலும் ஹேங் பண்ணிக்கலாம். இதில் வைக்கக்கூடிய லேஸ் மெல்லிஸாக இருந்தால் வலிவிக்கிட்டே வந்துடும். அதனால தான் நான் திக்கான லேஸோ அல்லது துணியோ எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் திக்காக இருந்தால் அது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய பேஸும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். இப்போ நம்ம பார்க்க போகிறது, குழந்தைங்க இருக்கக்கூடிய பெண் குழந்தைங்க பொதுவாக இருக்கிற செட்டாக இந்த மாதிரியான ஹேர் பேண்ட்லாம் போடுவாங்க. இந்த ரப்பர் பேண்ட்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு கூடையில் அப்படி போட்டு வச்சாலும் செட்டாக எடுக்கிறது சிரமமாக இருக்கும். அதுக்கு ஈஸியான வழியில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது சாதாரணமாக நமக்கு ஆணி அடித்து அதெல்லாம் ஹேங் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. வாட்டர் பாட்டில் மூடி இருக்குது பாருங்கள், அதை 2ஆக நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது போக இன்னொரு என்ன ஐட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரோல் இருக்கும் பாருங்கள், பேப்பர் ரோல் வர்றது, டிஷ்யூ பேப்பரோ அல்லது நீங்கள் கிஃப்ட் பேப்பர் அந்த ரேப் பண்ணக்கூடியது அந்த ரோல், அதில் இருக்கக்கூடிய அந்த உள்ளதை எடுத்துங்க. ஸோ சைடில் கொஞ்சம் டிசைன் வேணும் அப்படின்றதுனால செல்லோ டைப் சுற்றிக்கிட்டு, உங்களுக்கு இன்னும் டைம் இருந்துச்சுன்னா இன்னும் டிசைன் பண்ணணும் அப்படின்னா பெயிண்ட் பண்ணலாம். எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. ட்ராயரில் அல்லது நீங்கள் எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றத நான் என்னோடய ட்ரெஸ்ஸிங் டேபிள் கீழே இருக்க ட்ராயரில் ஒட்டியிருக்கேன். இது நம்ம ஆணி அடிக்கணுன்ற அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு தேவைன்னா வச்சுக்கலாம். க்ளூகனால் நான் ஒட்டுறேன்.
இது தேவையில்லைன்னா அந்த இடத்த வந்து பிச்சுக்கிட்டுலாம் வராது, அதனால் ஈஸியாகவே ரிமூவ் பண்ணிவிடும். நம்ம தேவையான அளவுக்கு இதை வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம் உள்ளே. பாருங்கள், அது நல்லா ஸ்ட்ராங்காக நின்றுக்குது. இந்த இடத்துல நம்ம இதில் ரப்பர் பேண்டை போட்டு வைக்கலாம். ஒரு லேயரோ 2 லேயரோ நம்ம ட்ராயர்லேயே வச்சிட்டோம்னா எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். இது கபோர்டில் வைக்கிறதா இருந்தாலும் இதே மெத்தட் தான். இந்த 2 சைட்லேயும் நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, வேஸ்ட்டான அட்டைப்பெட்டிகள் நிறையவே கிடைக்கும். அதை வச்சு நம்ம சிம்பிளாக ஏதாவது செய்யலாம் அப்படின்ட்டு தான் யோசித்து யூஸ் பண்ணக்கூடிய சீப்பு, எண்ணெய், அந்த இதெல்லாம் வந்து அங்கங்கே தேடிட்டு இருப்போம். மெயினாக தேடுறது சீப்பு தான். அந்த மாதிரியான ஐட்டங்கள்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த வேஸ்ட்டான பாக்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நிறைய ஆர்கனைசர் கடையில் கிடைச்சாலும் நம்ம வீட்டிலையே பண்ணும்போது அது ஒரு ஹாப்பி தான். குழந்தைங்கள்ட்ட கொடுத்தாலே அவங்க செஞ்சுருவாங்க. இதுக்கு வந்து நம்ம பேப்பர் போட்டும் நம்ம ஸ்டிக் பண்ணலாம். இது வந்து என்னோடய புடவை, அது கொஞ்சம் இத்துருச்சு ட்ரை க்ளீன் கொடுத்தோடனே, அதனால் இதை வேறு எதுக்கும் யூஸ் பண்ண முடியாதுன்றதுனால இதில் ஓட்டிகிட்ருக்கேன். இந்த மாதிரி பழைய துணிகள் எதுவாக இருந்தாலும் இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எடுக்கக்கூடிய அட்டை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். செல்லோ டேப் போட்டு வச்சிங்க. உங்கள் அளவுக்கு ட்ராயருக்குள்ளே வைக்கிறதா இருந்தால் அந்த அளவுக்கு ஏற்றது மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துங்க. இது வந்து நம்ம துணி தேவையான அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஜஸ்ட்டு நம்ம ஸ்டிக் பண்ணுறது தான். எவ்வளோக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரியான ஸ்டிக் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அங்கங்கே தேவைக்கு சுற்றி வர ஒட்டிக்கிட்டு இருப்போம். இதுக்கும் நான் வந்து க்ளூ கன் தான் யூஸ் பண்ணுறேன். க்ளூ கன் நம்ம யூஸ் பண்ணும்போது சீக்கிரமாக ஒட்டிக்கும். அதனால் ஆனால் ரொம்ப நேரம் அதை வச்சுருந்திங்கன்னா காஞ்சிடும். அதனால் அப்பப்போ தேவையான இடத்துல மட்டும் க்ளூவை போட்டுட்டு உடனே ஸ்டிக் பண்ணிக்கணும். ரொம்ப கவனமாக யூஸ் பண்ணிக்கணும். ரொம்ப ஹாட்டாக இருக்கிறதுனால நம்ம வந்து கையில் படும்போது பார்த்துங்க, குழந்தைங்க இருக்கும்போது ரொம்ப சேஃபாக அதை ஹேண்டில் பண்ணிக்கணும். கிராஃப்ட் ஒர்க் பண்ணுறவங்க கட்டாயமாக இதை நம்ம க்ளூகன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு மட்டும் இல்லை, வீட்லேயும் எல்லா விஷயங்களுக்கும் க்ளூகன் வந்து அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கு. உங்களுக்கு இது வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஃபேன்சி ஸ்டோரில், சூப்பர் மார்க்கெட்டில், அப்புறம் குழந்தைங்க புக்ஸ் எல்லாம் ஸ்டேஷ்னரி ஐட்டம்லாம் வாங்குவோம் பாருங்கள், அந்த கடையிலையும் கிடைக்கும். உங்களுக்கு லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ நம்ம இதில் ஒட்டுறது வந்து டிசைன் எப்படின்னா, நம்ம பார்த்து அளவெடுத்து இதுக்குன்னு மெஷர்மெண்ட் எடுத்து அக்யூரேட்டெல்லாம் ஓட்டணும்னு அவசியம் இல்லை. நம்ம வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு அளவு பார்த்தாலே போதும், நீட்டாக வந்துடும். நமக்கு கார்னர் மட்டும் எந்த ஒரு பிசுறு இல்லாமல் ஒட்டினீங்கன்னா பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இப்போ எல்லா பக்கமும் நம்ம க்ளூகன்னை வச்சே ஒட்டிகிட்ருக்கேன். உங்களுக்கு க்ளூகன் இல்லைன்னா ஃபேப்ரிக் க்ளூவோ அல்லது ஃபெஃபிகாலோ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஃபெஃபிகால் யூஸ் பண்ணும்போது கையெல்லாம் அதிகமாக பிசுன்னு ஆகும். இப்போ பாருங்கள், சுற்றி வர ஒட்டியாச்சு, பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குது. உள் பகுதியில் நான் பேப்பர் தான் போட்டிருக்கேன். அடி சைட்லேயும் பேப்பர் வச்சுட்டேன். பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குது. கீழே வைக்கக்கூடிய பேப்பரை நான் வந்து எதுவும் ஸ்டிக் பண்ணலை, ஜஸ்ட்டு அதை வந்து உள்ளே தான் வச்சுருக்கேன். ஏன்னா எதுவும் கொட்டிடுச்சுன்னா அதை எடுத்துகிட்டு வேறு பேப்பர் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு ஒட்டியிருக்கேன். இது சைடில் பார்டர் மாதிரி கொடுத்துருக்கேன். ஏன்னா ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கணும் அப்படின்ட்டு. நான் ரொம்ப பர்ஃபெக்டாலாம் பண்ணியிருக்கேன்னு சொல்லலை, ஆனாலும் உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும் அப்படின்றதுனால தான் இந்த அளவுக்கு பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்குள்ளே வந்து சீப்பு, எண்ணெய், அப்புறம் சின்ன ஐட்டங்கள், மெயினாக ஊக்கு, அந்த மாதிரியான ஐட்டங்கள்லாம் தேவைப்படக்கூடிய பொருட்கள்லாம் இதில் போட்டு வச்சுக்கலாம். இதெல்லாம் செல்ஃபில் வைக்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும், பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும். ரொம்ப அடசல் படசலாக இல்லாமல் நீட்டாக இருக்கிறதுனால நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததும் இந்த ட்ராயருக்குள்ளேயே போட்டு வைக்கக்கூடிய இந்த கிளிப்பு, ஹேர் பேண்ட்லாம் ஸ்டோர் பண்ணக்கூடியது தான். ரெகுலராக டெய்லி யூஸ்க்குன்னு சிலது வச்சுருப்போம். அதுக்கும் வந்து இந்த இடத்துலையே எது வேணாலும் உங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இருக்கிற இடத்த ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். அப்படின்றதுனால தான் இந்த ஒரு டிப்ஸை கொடுக்குறேன். ஜஸ்ட்டு நீங்கள் வந்து இதுக்குன்னு ஹேர் கிளிப்போ அதெல்லாம் தேவையில்லை. நம்மக்கிட்ட இருக்கிற பொடி பூ பின் குத்துவோம் பாருங்கள், அதையே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஓரத்தில் ஸ்டிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அது வாய் வந்து உங்களுக்கு பெருசாக இழுத்துக்கலாம். அதுக்குள்ளே நம்ம ஹேங் பண்ணி வச்சுக்கலாம், லேஸு அந்த மாதிரி. இது ஓரமாக ஸ்டிக் பண்ணி ஹேங் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ரெகுலராக டெய்லி யூஸ்க்கு பண்ணக்கூடியவங்க, இப்போ கிளிப்பு அதெல்லாம் வந்து எங்கெங்கேயோ தேட வேண்டியிருக்கும். ரெகுலராக யூஸ் பண்ண, டெய்லி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது. அதே மாதிரி ஸ்டிக்கர் போட்டு அதெல்லாம் வந்து நீங்கள் இதுக்குள்ளேயே போட்டு வச்சுக்கலாம். அந்த அட்டையோடு எடுத்து வச்சுக்கலாம். டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
இதெல்லாம் டெய்லி நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. அங்கே இங்கேன்னு வச்சுட்டு தேடணுன்ற அவசியம் இல்லை. இதிலேயே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா நமக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா ஹெட்பேண்ட் வைக்கக்கூடியது. குழந்தைங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஹெட்பேண்ட்லாம் வைக்கிறது. அதை நிறைய பாக்ஸில் போட்டு வைக்கும்போது டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு இந்த மாதிரி ஒரு அட்டையில் ஒரு சின்னதாக, இதுவும் எக்ஸ்ட்ரா அட்டை தான், பழைய துணி தான், அது பிட்டு துணி வந்திருக்கும் பாருங்கள். அந்த துணியில் ஒரு ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு நீட்டம் தேவையோ அந்த அளவுக்கு கார்ட்போர்டில், திக்காக இருக்கக்கூடிய கார்ட்போர்டில் கட் பண்ணி எடுத்துங்க. இதில் பேப்பரோ துணியோ உங்களுக்கு விருப்பப்பட்டதை நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பேப்பரை விட துணியில் போட்டோம்னா ரொம்ப நாளுக்கு அது உழைக்குன்றதுனால நான் பேப்பரில் போடாமல் துணியில் வச்சுருக்கேன். இதுவும் க்ளூ ஸ்டிக்கு நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது ஃபேப்ரிக் க்ளூவோ அல்லது ஃபெஃபிகாலோ யூஸ் பண்ணிக்கலாம். என்றைக்குமே எது ஃபோல்டு பண்ணுறதா இருந்தாலும் ஃபினிஷிங் நல்ல நீட்டாக இருக்கிற மாதிரி மட்டும் பார்த்துங்க. இது ஒட்டினதுக்கு அப்புறம் நம்ம இதுக்கு மேலே ஒரு லேஸ் வைக்க போகிறோம். அது நீங்கள் நான் சொல்கிற மாதிரி வச்சுங்க. மேலே அந்த அளவை விட நல்ல ஒரு திக்காக உள்ள லேஸ் எடுத்துங்க. அதை இப்படி ஃபோல்டு பண்ணி மடித்து கொஞ்சம் கொஞ்சம் கேப் இட்டு வச்சிட்டிங்கன்னா உங்கள் ஹேர் பேண்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம கேப் இட்டுக்கணும். மெல்லிசானா 1 இன்ச் அளவுக்கு போதும். இதே சில நல்ல திக்கான ஹேர் பேண்ட் பெருசாக இருக்கும், பட்டையாக இருக்கும், டிசைன்ஸ் உள்ளதுன்னா ஒரு 3 இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி இடம் விட்டு ஃபோல்ட் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம். இது க்ளூவில் ஓட்டணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் தைக்கிற டைமாக இருந்தாலும் கையால் தச்சு விட்டுடலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ கேப் இருக்குது அப்படின்றது. அந்த கேப்புக்குள்ளே கிளிப்பை போட்டுக்கலாம். இப்போ மேலே நம்ம ஹோல்டு பண்ணணும். அதுக்கு லேஸோ அல்லது நீங்கள் ஹோல்ட் பண்ணாலும் சரி, இல்லைன்னா நூல் ஏதாவது கட்டிக்கிட்டாலும் சரி, நான் அதே துணியில் லேஸ்லேயே க்ளூ ஸ்டிக் வச்சு ஒட்டிடுறேன். நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். க்ளூ ஸ்டிக் உடனே விழாது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி இன்னும் என்னென்ன டிசைன் பண்ணணுமோ நீங்கள் பண்ணிக்கலாம். இதை நான் அப்படியே வால் ஹேங் பண்ணுறேன் பாருங்கள். நம்ம செல்ஃபுக்கு பின்னாடியே அல்லது கபோர்டு டோர்லேயோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிக் பண்ணி வச்சுக்கலாம். இதில் பாருங்கள் ஹேர் பேண்டு எல்லாம் வரிசையாக சொருவி விட்டுடலாம். பெருசோ சிறுசோ நம்ம இடத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்ககிட்ட இருக்கிறத நீங்கள் ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். எங்கேயும் மிஸ் ஆகாது. பிள்ளைங்களே அவங்களுக்கு ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி மேட்சாக எடுத்துகிட்டு போகிற மாதிரி எல்லா ஆர்கனைசரும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அவங்களே பார்த்துட்டு இனி அவங்களே எடுத்துகிட்டு தேவையானதை அதே இடத்துலையே வச்சுருவாங்க. ஸோ எப்போதுமே உங்கள் ஆர்கனைசர் செல்ஃப் நீட்டாக இருக்கும். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.